தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் இறைவனின் எல்லாம் வல்ல தன்மையை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நம்மை அழைக்கின்றது. இறைவன் எல்லாமுமானவர், அனைத்திற்கும் தொடக்கமும் முடிவுமானவர். இப்படிப்பட்ட இந்த இறைவனினுடைய அந்த மேன்மையை, வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா? இறைவனுடைய இந்த மேலான வல்லமைக்கு, மாட்சிமைக்கு நம்முடைய வாழ்வின் மூலமாக நாம் சான்று பகர்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நம்மை அழைக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இறைவனின் மேன்மைத்தன்மையை நினைத்து, இறைவன் அனைத்திற்கும் மேலானவர், அனைத்திற்கும் அனைத்துமானவர் என்பதை உணர்ந்து அதன் மூலமாக இறைவனுடைய அந்த மேன்மைக்கு, மாட்சிக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வையும் அமைத்து கொள்ள வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்துதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்துதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கும் அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமைச் சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்துதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது,
அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிப்பார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தில் நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கண்டதால் நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 31 முதல் 36 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, இறைவசனங்கள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகங்களுமே ஆண்டவருடைய வல்லமையை குறித்து, ஆண்டவர் மேலானவர், அனைவரையும் விட உயர்ந்தவர், வல்லமை மிக்கவர் என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறி, இப்படிப்பட்ட மேலான ஆண்டவருக்கு நாமும் சான்று பகர வேண்டும் என்கின்ற அழைப்பையும் கொடுக்கின்றன. நம்முடைய தவக்காலத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய அல்லது பாஸ்கா காலத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய திருவிழிப்பை கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாம் கொண்டாடினோம். அப்பொழுது பாஸ்கா திரியை மந்திரிக்கின்ற பொழுது குருவானவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகள்தான்.
கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும், நேரங்கள் அவருடையன, காலங்கள் அவருடையன, ஆட்சியும் மாட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே ஆமென் என்று சொல்லி இந்த அகில உலகத்தின் மையமாக, ஏன் ஒட்டுமொத்த அண்டத்தின் மையமாக இருப்பவர் கிறிஸ்துதான். இவரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இவர்தான் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமானவர் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த எல்லாம் வல்ல தன்மையை, மகத்துவத்தை, மாட்சிமையை திரு அவை நமக்கு வெளிப்படுத்தி அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வால் கிறிஸ்துவினுடைய எல்லாம் வல்ல தன்மையை வெளிப்படுத்த நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்தி வாழ தாயாம் திரு அவை இரவுகளுக்கெல்லாம் தாயாகிய அந்த திருவிழிப்பு நாளிலே நம்மை அழைத்தது, அவ்வாறு வாழ நம்மை தூண்டியது. இன்றைய வாசகங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் வாசகத்திலே திருத்தூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காண்பிக்கிறார்கள். மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இறைவனின் மேன்மையை, வல்லமையை திருத்தூதர்கள் தங்களுக்கு அச்சுறுத்தல் வந்த பொழுதும் கூட, தங்களுடைய உயிருக்கு தலைமைச் சங்கத்தினரால் ஆபத்து நேரிடும் என்ற பொழுதிலும் கூட அவர்கள் ஆண்டவருடைய எல்லாம் வல்ல தன்மைக்கு சான்றுபவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில தினங்களுக்கு முன்பதாக நாம் வாசித்த முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலே தலைமைச் சங்கத்தின் முன்பாக நின்று கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது பேதுரு உரைத்த இறை வாக்கு இவ்வாறாக இருக்கிறது: நாம் மீட்பு பெறுமாறு ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை தவிர வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. வானத்தின் கீழ் மனிதரிடையே அவருடைய பெயரன்றி வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரின் மாட்சியை, மேன்மையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்தவராக இருக்கின்றார். நாம் என்ன செய்தாலும் நாம் செய்வதற்கு முன்பதாகவே அதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல்கள் 109 மிகவும் அருமையாக வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் என்ன செய்தாலும் அது உம்முடைய கண்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றது. நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பாதாளத்தில் என்னுடைய படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் என்று சொல்லி நீர் என்னை முழுவதுமாக ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்று தாவீது அரசன் பாடுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருக்கின்றதா? ஆண்டவரை எல்லாம் வல்லவர், அனைத்திற்கும் மேலானவர் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்டவருடைய கட்டுப்பாட்டில் அல்லது அப்படிப்பட்டவருடைய அரவணைப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே இன்றைய திரு வழிபாடு நம்மை அழைக்கின்றது. எல்லாம் வல்லவருடைய துணையில் இருக்கிறோம், எல்லாம் வல்லவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். நெருக்கடிகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், நோய் நோக்காடுகள் வரலாம். அப்பொழுது எல்லாம் வல்லவருடைய அன்பிலிருந்து விலகி சென்று விடாமல் அவருக்கு இன்னும் நெருக்கமாக நாம் வந்து அவரை குறித்த நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய உயிருள்ள சாட்சிகள் என்பதை நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்வால் வெளிப்படுத்தி வாழ அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, இன்னல்கள் இடர்பாடுகள் வருகின்ற பொழுது ஆண்டவரை விட்டு, எல்லாம் வல்லவரை விட்டு நாம் தூர சென்று விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல், அழகு இல்லாமல் போய்விடுகின்றது.
திருத்தூதர்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எந்த அளவிற்கு தங்களுடைய உயிருக்கே நெருக்கடி வரக்கூடிய அளவிற்கு துன்பம் வந்தாலும் அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடவில்லை. ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவர்கள் தங்களை பிரித்து கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு அந்த இக்கட்டான நேரத்திலும் சான்று பகரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பு மக்களே, நாமும் திருத்தூதர்களை நம்முடைய மாதிரியாக கொண்டு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி செல்லாமல் அவருடைய எல்லாம் வல்ல தன்மைக்கு நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் சான்று பகரக்கூடிய மக்களாக வாழக்கூடிய அந்த நல்ல வரத்தை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பெர்னதத், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஏற்கனவே நான் அறிவித்தவாறு இன்றைய தினம் நம்முடைய ஊரில் பாஸ்கா கால அந்த மந்திரிப்பு, வீடுகள் மந்திரிப்பு நடைபெறும். இன்று ஒரே நாளில் 4 இடங்களில் வீடுகள் மந்திரிக்கப்படுகின்றன. நம்முடைய ஊர் புதுப்பட்டி, வவால்தோத்தி மற்றும் குருவார்பட்டி 4 இடங்களில் இன்றைய நாளில் வீடுகள் மந்திரிக்கப்படும். எனவே அன்பு மக்கள் தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 5 மணியிலிருந்து தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3 திருத்தொண்டர்கள் நம்முடைய பங்கிற்கு வருகை தருகிறார்கள். அவர்களோடு இணைந்து நானும் வீடுகளை மந்திரிக்க இருக்கின்றோம். எனவே அன்பு மக்கள் தயாராக இருக்கும்படியாகவும் மற்றவர்களிடத்திலே இதனை தெரியப்படுத்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலை 10 மணிக்கு நம்முடைய இணையூர் குருவார்பட்டியில் வைத்து திருமண திருப்பலி நடைபெறுகின்றது. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.